Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திமுக செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தர்ணேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார், உங்களுடைய அந்த நீயா நானா ஷோ அதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த நீயா நானாவுக்கு உங்களை எப்படி கூப்பிட்டாங்க, அங்கே என்ன நடந்துச்சு சார்? நான் ஆங்கில ஊடகத்தில் நிறையா விவாதம் இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் அது நிறையா ட்விட்டரில் வைரல் ஆச்சு. ஓகே. அந்த சமயத்தில் ஒரு அழைப்பிதழ் வந்தது. ஃபோன் பண்ணேன். அப்புறம் 2 பேர்த்த விசாரித்தேன். சரி போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் மண்டே வர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னை மார்ச் 1ஆம் தேதி கூப்பிட்டாங்க. கோஇன்சிடென்ட் வித் அவர் லீடர்ஸ் பர்த்டே, மை லீடர்ஸ் பர்த்டே. அப்புறம் 3ஆம் தேதி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷூட்டிங் 11 to 5:30 6 முடிஞ்சிருந்தாங்க. நீங்கள் ஸ்பெஷல் சிறப்பு இருந்ததுனால நீங்கள் ஒரு 3 மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் ஒரு 3 மணிக்கு அங்கே போனேன். 3:30 போனேன். லஞ்ச் பிரேக். அப்போ 2 சைட்லையும் என்ன பேசினாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே பாஜகவோட அன்அஃபிஷியலாக பேசுகிற செய்தி தொடர்பாக 2 பேர் மும்மொழி கொள்கை ஆதரவாக இருந்தாங்க. அவங்க அடி விவாதத்தை பார்த்தனால பழக்கம். அதனால் அந்த தரப்பில் என்ன பேசினா அவங்கள்ட்ட கேட்டேன். நம்ம தரப்பில் என்ன பேசினாங்கன்னு சொல்லி நம்ம நண்பர்கள்ட்டலாம் கேட்டேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷோ 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 7 வரைக்கும் போச்சு. நான் 7க்கு எனக்கு கிளம்புற சூழ்நிலை. எனக்கு 8 டிபேட் கொடுக்கணும் கேட்டோம். ஸோ எனக்கும் பாஜக சார்பில் ஒருத்தர் வந்திருந்தார், அனந்தன் ஐயாசுவாமி. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பிஜேபி ஸ்டார்ட் அப் செல்லோட தலைவர் போல. 2வது தென்காசி மாவட்ட செயலாளர் இருக்கிறதாவும் எனக்கு தகவல் சொன்னாங்க. ஜோஹோ ஸ்ரீதர் வேம்புக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுங்கிற மாதிரியும் தகவல் வந்தது. ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு 1 hour கிட்டத்தட்ட விவாதம் நடந்தது. நான் அப்படி டிபேட் ஆரம்பிச்சா சொல்லிட்டேன் 1+1 = 2. நீங்கள் 1+1 = 3ங்கிறீங்க. சாத்தியம் இல்லாத சாத்தியங்கிறீங்க. நீங்கள் தான் நிரூபிக்கணும். அதில் தான் நம்ம விவாதம் போனோம். ஸோ விவாதம் பேக் அண்ட் ஃபோர்த் போச்சு. அதுக்கப்புறம் ஷோ வந்துரும்னு பார்த்தோம். நான் அதுக்கப்புறம் கவனிக்கல, நானும் பிஸியாக இருந்துட்டேன். ஷோ வரல. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி இப்போ பார்த்தேன், அரவிந்த் குணசேகர் அப்படிங்கிற ஊடகவியலாளர் ஷோ வராது அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாரு. அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை முந்தானேத்து ஃபோன் பண்ணி இந்த கோ பார்ட்டிசிபெண்ட்டை கேட்டேன், என்ன ஆச்சுங்க, என்ன விஷயம் அது அப்படின்னு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஷோ வராதுங்க, ஏதோ டெல்லியிலேருந்து பாம்பேயில் அழுத்தம் கொடுத்துருக்காங்க போல், அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ தகவல் இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லைங்க ஸ்ரீதர் வேம்பு தான் இந்த அனந்தன் ஐயாசாமியை ப்ரொமோட் பண்ணுறாரு முழுக்க. அது எனக்கு அனந்தன் ஐயாசாமிலாம் யாருன்னு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது வச்சு தான் தெரியுது, அவர் அங்கே வெளிநாட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஸ்ரீதர் வேம்பு தான் கூப்பிட்டு வந்தார். அவர் ஒரு பாஜக தலைவர் ஆக்கலான்னு கூட ஸ்ரீதர் வேம்பு மைண்டில் இருக்குது. இந்த ஷோ வச்சு அவரை ப்ரொமோட் பண்ணலான்னு பார்த்தாரு. இந்த ஷோ இவருக்கு ஒழுங்காக போகாதனால ஸ்ரீதர் வேம்பு பிஎம்ஓவில் பேசி அழுத்தம் கொடுத்து இது வரக்கூடாமல் பண்ணியிருக்காருன்னு அவங்க சொன்னாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, நம்ம நேயர்கள் பார்த்தோம்னா ஸ்ரீதர் வேம்பு அவருக்கு க்ளோஸு, அனந்தன் ஐயாசாமி திடீர்னு வளர்றாரு, திடீர்னு போறாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஷோவை ஏன் கேன்சல் பண்ணுவாங்க? இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபியோ வேர்ல்ட் கப்போ, லைசன்ஸ் எடுத்த சேனல் அந்த ட்ராஃபியை கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீயா நானா என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு அப்படிப்பட்ட ஷோ. டிஆர்பி ரேட் ரேட்டிங் அப்போ நல்ல ஷோக்கெலாம் கிரிக்கெட் மேட்ச் அளவுக்கே போதும், இந்தியா விளையாடுற மேட்ச் அளவுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த 1 hour. ஸோ அதுவும் இந்த மும்மொழி கொள்கை பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் சரி, நார்மலாக டிபேட் தமிழ் சேனல் டிபேட்லேயே 20,000 வியூ வருதுன்னா இந்த டிபேட் இதுக்கு மட்டும் 1 லட்சம் போச்சு. ஸோ 1 கோடி பேர் பார்க்குறாங்க, இது 2 கோடி பேர் பார்த்துருப்பாங்க. விஜய் டிவி ப்ராஃபிட்டுக்கு நடத்துகிறாங்க, விளம்பர காசுக்கு நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு ஷோ போடாமல் இருக்கணும்? அழுத்தம் வராமல் இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போடாமல் இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்டலாம் அவங்க சொன்னது மார்ச் 9 வந்துடும் தான் சொன்னாங்க உறுதியாக. அவங்க ஆல்ரெடி ப்ரொமோ கார்டும் போட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போதான் முடிச்சு போட்டால் என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஸ்ரீதர் வேம்பு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிஎம்ஓலேருந்து போட விடாமல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரில. சார், இது போகிறதுக்கு முன்னாடியே சார் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான தர்க்கங்கள்லாம் இருக்கணும், அதாவது நீங்கள் இப்போ இந்த மும்மொழி சார்பாக வரீங்க, நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அழுத்தம் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? இன்னும் அந்த மாதிரியான செய்திகள்லாம் கிடைக்குது? இல்லை சார், எனக்குலாம் எதுவுமே சொல்ல. நான் போனேன், நெறியாளரை பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் சும்மா கேட்டுசிக்காக பேசினேன், என்னென்ன பேசிட்டாங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார், அனந்தன் ஐயாசாமி. அவருக்கு நான் ரெபட்டல் கொடுத்தேன். அப்புறம் அவர் இன்னொரு கேள்வி கேட்டால் நான் பதில் சொன்னேன். அப்புறம் நான் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொன்னார். அவ்வளோதான் போச்சு. என்ன ஏதுன்னா எதுவுமே நான் ப்ரிப்பேரும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஓகே.
ஸோ எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட உரையாடலை சொல்லணும்னா அந்த ஃபைனல் அந்த 1 hour உங்களுக்கும் அவருக்கும் நடந்தது ஒரு உச்சக்கட்ட மோதலாக இப்போ சொல்லப்படுது. அதில் என்ன சார் நடந்துச்சு? அவர் என்ன தர்க்கத்தை வச்சார்? நீங்கள் எதை முறியடிச்சிங்க சார்? அவர் என்கிட்ட சொன்னார் மார்க் சுக்கர்பர்க் எல்லாமே 4 மொழி பேசுகிறாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் நானும் 5 மொழி பேசுகிறேன், ஆனால் நான் கற்றுக்கிட்ட மொழி வந்து ஸ்கூலில் தமிழ் மட்டும் ஆங்கிலம் தான், 2 மொழி கொள்கை தான். உங்களுக்கு எப்படி சார் 5 மொழி? அதுதான் நான் ஆர்கியூமெண்ட் சொன்னேன் சார். நானும் என் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷும் தமிழ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் IITJ எழுதினேன், AIEEE எழுதினேன். அதுக்கப்புறம் போபால் ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு கிடைச்ச கோர்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில ப்ரிஃபரன்ஸ்லாம் இருந்தது. அதை வச்சு நான் போபால் ஐடியல்னு போனேன். அங்கே போன உடனே நான் 4-5 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். நான் வந்து எங்கேயும் கிளாஸுக்கும் போகல, ஆன்லைன்லையும் பார்க்கல, எல்லாரும் லெஃப்ட் ரைட் பேசுகிறாங்க. 5-6 மாதம் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு மொழி என்பது அப்படி தான் கற்றுக்கலாம், 3-6 மாதத்தில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ஜினியரிங் நல்லா பண்ணனால ஆஸ்திரியாவில் இன்டர்ன்ஷிப்பும் வேலை வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ அங்கே போனபோது ஜெர்மன் மொழி வந்து 4-5 மாதம் கற்றுட்டேன். நாங்கள் ஜெர்மன் அவசியமாக இருந்தது. இங்கே ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நான் ஒரு 4-5 மாதத்தில் பிக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஃப்ரெஞ்சு பேசிக்காக கற்றுக்கிற சூழ்நிலை ஏற்பட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் சொல்ல வருது, அப்போ அவருக்கு சொல்ல வந்ததுனால மொழி என்பது அப்புறம் கற்றுக்கலாம். ஆனால் என்ன முக்கியம் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸ்டெம் சொல்கிறாங்க பாருங்கள், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அதெல்லாம் தான் முக்கியம், மேக்ஸ் அதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க வந்து இந்த மும்மொழிக்கு வேலை வேறு அந்த டைமில் ஐடி ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் ஆக்சுவலாக இந்த பேரில் கொடுத்த இன்டர்வியூ கூட ஒரு 50க்கும் மேற்பட்ட பேர் சொன்னாங்க, சார் நான் நொய்டாவுக்கு போனேன் வேலைக்கு, 4 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் நான் தாய்வான் போனேன், 4 மாதத்தில் ஜெர்மன் சைனீஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த விவாதம் தான் வச்சேன். அப்புறம் ஒரு மார்க் சுக்கர்பர்க் வந்து மொழி கற்றுனால தான் பணக்காரனார் அப்படின்னா. நான் சொன்னேன் சார் அவர் கற்றுக்கிறது ஒரு மொழி, அவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தெரிஞ்சாலும் ஃபேஸ்புக் உருவாக்குனாரு. ஃபேஸ்புக் தெரிஞ்சு சைனீஸ் அம்மையாரை கல்யாணம் பண்ணினா சைனீஸ் கற்றுக்கிட்டாரு, அதனால் நீங்கள் மாற்றி பேசாதீங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார், அதானி வந்து 4 மொழி பேச தெரியும், 3 மொழி தெரியும், குஜராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ். நான் சொன்னேன் சார் அவருக்கு பணக்கார ஆனதுனால மொழி தெரிஞ்சுதா, இல்லை மொழி கற்றுனால பணக்காரனால, இல்லை ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு சொல்லணும். எங்கேயாச்சும் ஒரு ஆராய்ச்சி இருக்கா எனக்கு சொல்லுங்கள். மொழி படித்தால் பொருளாதாரம் வளரும், ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி இருக்கா பாருங்க. ஆனால் RSS சித்தாந்தம் எடுத்துட்டு வராதீங்கன்னு. அப்போ கோபிநாத் சத்தம் போட்டேன், நீங்கள் RSS சித்தாந்தம் அதெல்லாம் பேசக்கூடாது, பாயிண்டடாக மட்டும் கேளுங்க. கோபிநாத் இன்சிஸ்ட் பண்ண. ஆமாம், அதே மாதிரி நான் 5 மொழி எனக்கு தெரியும் போது, சார் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தது நீங்கள் போனீங்க, இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் அங்கே வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் பண்ணீங்க, இங்கே இருக்கணும் ஏன் தெரியக்கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து சார் டெல்லிக்கு போனால் பேச முடியல நம்மளால, டெல்லி தலைநகர் இல்லையா அப்படின்னாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன், பாஸ் 2 மொழி கொள்கை அவங்க கற்றுக்கிட்டோம், அங்கெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னாங்க. நீங்களே மாற்றி பேசுகிறீங்க சார் அப்படின்னு எப்படின்னு கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன், ஏங்க அங்கே அவன் 2 மொழி கற்றுக்கிட்டான், ஹிந்தியும் இங்கிலீஷும், இங்கே நம்ம 2 மொழி கற்றுக்குறோம். அப்புறம் அங்கே போகும்போது உனக்கு ஏன் தெருவில் பிரச்சனை வருது? இப்போ இந்தியா ஃபுல்லாக எல்லாம் 2 மொழி கற்றுக்கிட்டா யாருக்குமே ஹிந்தி தெரியலன்னு பிரச்சனை வராது. ஏன்னா தமிழ்நாட்டில் 2 மொழி கற்றுக்கிறோம். அண்ணா அப்பயே சொன்னார், வை டு நீட் அ பிக் டோர் ஃபார் அ பிக் டாக், ஸ்மால் டோர் ஃபார் ஸ்மால் டாக். ஆங்கிலம் இந்தியாவுக்கும் லிங்க் லாங்குவேஜ், உலகத்துக்கு லிங்க் லாங்குவேஜ். இங்கே நாம் தமிழில் பேசிக்கிறோம். இப்போ இங்கே இப்போ நண்பர் ஒருத்தர் ஆந்திரப்பிரதேசம் வராருன்னா அவர் ஆங்கிலத்தில் பேசிக்க போகிறோம். உத்தரப்பிரதேசம் ஒரு நண்பர் வராருன்னா நம்ம ஆங்கிலத்தில் பேசி, அவருக்கு ஆங்கிலத்தில் 2 மொழி கற்றுக்கணும், ஆங்கிலத்தில் பேசிக்க போகிறோம்ல, எதுக்கு நான் அவுட்டை பேசுக ஹிந்தி கற்றுக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாரும் ஆங்கிலம் கற்றுக்கிட்டா, இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி ப்ளஸ் வடக்கு இந்தியாவில் எங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க ஆங்கிலம் கற்றுக்கிட்டா, ஹிந்தி ப்ளஸ் ஆங்கிலம் பேசினா நம்ம அங்கே போகும்போது அவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் பேசிக்கலாமே, அவங்களுக்குலாம் நம்ம ஹிந்தியில் பேசிக்கிட்டோம். அப்படி நம்ம அங்கே போய் வாழணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது நம்ம அதை கற்றுக்க போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ வடக்கு இந்தியருக்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டாங்களே 2 வருஷம் 3 வருஷத்தில், நம்ம அதை கற்றுக்க போகிறோம். ஹிந்தி ஒன்றும் பெரிய கஷ்டமான மொழி கிடையாது, தமிழ் மாதிரி ரொம்ப சுலபமான மொழி. அதே மாதிரி வந்து நான் சொன்னதுக்கு இன்னும் சிறப்பாக பேசுவாங்க இல்லையா ஸ்கூல்லேயே கற்றுக்கிட்டா அப்படின்னா. நான் சொன்னேன், என் ஸ்கூலில் 100 பேர் இருந்தாங்க, 80 பேர் தமிழ் எடுத்தோம், 20 பேர் ஹிந்தி எடுத்தாங்க. ஹிந்தி எடுத்தவங்க இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே ஒழுங்காக பேசலை அப்படின்னும். அப்போ பின்னாடி ஒருத்தர் இருந்தார், ஹிந்தி யாருக்குமே தெரியறதில்ல ஒரு வார்த்தை கூட அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எனக்கு பின்னாடி ஒரு சார் ஒருத்தர் இருந்தார், அவங்க பொண்ணு இப்போ லா படிக்குது போல். ஓகே, அவர் என்ன சொன்னார், என் பொண்ணு நான் 12 வருஷம் ஹிந்தி கிளாஸ் டெய்லி கூப்பிட்டு போனாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். எல்லா எக்ஸாம் வந்து பிராத்மிக்னு 12 லெவல் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா லெவலையும் முடிச்சுட்டாங்க, ஹையஸ்ட் லெவலும். ஆனால் இன்றைக்கும் ஹிந்தி பேச தெரியல, டெல்லி போனால் ஹிந்தி பேசல பொண்ணு அப்படின்ட்டாரு பொசுக்குன்னு. அதுக்கப்புறம் அது அது ஹிந்தி படிச்சனால என் பொண்ணால் டாக்டர் ஆக முடியல, இல்லை டாக்டர் ஆகிருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த சைடில் இருந்துருக்கு போல, அந்த சைடில் இருந்துட்டு ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் வச்சோம். அதுக்கப்புறம் நான் ஐயாசாமி அவர்கிட்டே கேட்டேன், ஏங்க நீங்கள் அமெரிக்காவில் வேலை செஞ்சீங்க, அவர் 2 மொழி தான் படித்தார் போல, எனக்கு அது அப்புறம் தான் தெரியும். நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் போனீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ இங்கிலீஷ் தான் நடந்தது இல்லை ஹிந்தியில் நடந்ததான்னு கேட்டால்
எனக்கு இன்டர்வியூ நடக்கலன்ட்டார் போய். அப்போ நான் சொன்னேன் பாஜக மாதிரி நீங்கள் பொய் பேசக்கூடாதுன்னு. அதுக்கு திருப்பி சொன்னார் பாஜகலாம் இங்கே பேசக்கூடாது அன்னிதானே கோபிநாத் சொன்னார். என்ன சத்தம் போட்டார், நீங்கள் வந்து இங்கே டிபேட்லாம் இங்கே பண்ணக்கூடாது, நீங்கள் பாயிண்ட்டை மட்டும் வைங்க, பிஜேபின்லாம் பேசக்கூடாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வச்சேன். உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கலன்ட்டார். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் எந்த மொழியில் இருந்ததுன்னா ரிட்டன் எக்ஸாம் மொழியே இல்லை, ஏன்னா கணக்கு கால்குலேஷன் தான் இருந்தது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, போர்ட் மீட்டிங்லாம் அங்கே ஹிந்தியில் தான் நடக்கும் அமெரிக்காவில் அப்படின்ட்டார். ஏன்னா எல்லாம் இந்தியர்களாக இருந்தாங்க, நான் போன நாள் மட்டும் தான் ஆங்கிலம் இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன் அப்போ உங்கள்கிட்ட பேசி பிரோஜனம் நேர்களே அது முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு நேர்கள் முடிவு பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பதில் வரும்னு. நான் கேட்குற கேள்வி, நொய்டாவில் ஒரு கம்பெனி இங்கே வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேஷ் தான் ஹிந்தி ஹாட்லேண்டோட மெயின் இடம், ஹிந்தியோட என்ன சொல்கிறது, ஹிந்தின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் பாத்ரூம் கூட ஹிந்தியில் தான் எழுதியிருப்பான், இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்காது. ஸோ அப்பேற்பட்ட மாநிலத்தில் இருக்கிற நொய்டாவில் ஐடி கம்பெனி இருக்கு, ஹோண்டா மெக்கானிக்கல் கார் கம்பெனி இருக்குது. அங்கே நீங்கள் வேலைக்கு போனது 2 கம்பெனிலாம், ஒன்று ஐடி ஸ்கில்ஸ் தேவை, அடுத்தது இங்கிலீஷ் பார்ப்பான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் பார்ப்பான், அங்கேயே ஹிந்தி பார்க்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஹிந்திக்கும் வேலை வாய்ப்புக்கு என்ன சம்மந்தம்? புரியுதுங்களா? உங்களுக்கு அங்கே தெருவில் பேசுறது தேவைப்படலாம், ஆனால் அதுவே நீங்கள் 2 மொழி கொள்கையாக கற்றுக்கிட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன் இந்தியா ஃபுல்லாக அதுக்கப்புறம் வச்சாங்க ஹிந்தியாக இருக்கக்கூடாது ஒர்க்கிங் லாங்குவேஜ்னா? உலகம் ஃபுல்லாக இப்போ இங்கிலீஷ் தான் ஆயிடுச்சு. ஃப்ரான்ஸ்லேயே வந்து இப்போ ஃபினான்ஸ் செக்டர் ஐடி செக்டர்லாம் இங்கிலீஷ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னேன், அப்படி இங்கிலீஷ் ஹிந்தியில் வச்சாலும் நாம் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பின்தங்கிடுவோம். எதனாலனா ஹிந்தி என்பது ஷர்மாவுக்கும் மிஸ்ராவுக்கும் ஸ்ரீவத்சாவுக்கும் தாய்மொழி. இங்கே இருக்க தர்ணீதரனுக்கும் குமரேசனுக்கும் அது வந்து வெளிநாட்டு மொழி. அதனால என்ன பண்ணாலும் நம்மளால அவன் அளவுக்கு ஹிந்தி பேச முடியாது. உடனே ஆங்கிலம் அப்படின்னா வெளிநாட்டு மொழி தானே சொன்னா, எல்லாருக்கும் வெளிநாட்டு மொழிப்பா, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு எல்லாரும் ஈக்குவல் தானே அப்படின்னு. அது அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அது கோவம் என்ன பண்ணுறது, 1+1 = 2 தான். நீங்கள் 3ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் அது எப்படி 3ன்னு. தமிழ்நாட்டில் இதெல்லாம் இந்த புரிதல்லாம் கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் இருந்ததுனால தான் நம்ம 2 மொழி கொள்கை போதுன்னு நினச்சோம். புரிதல் இருந்ததுனால. சார் இதோட கன்க்ளூஷனாக கோபிநாத் வந்து என்னத்தை கொண்டு வந்தார் சார்? என்ன மாதிரி அவர்லாம் எதுவுமே அவர் நியூட்ரலாக தான் சார் இருந்தார். அவர் வந்து ஒப்பீனியன்லாம் வைக்கல. அங்கே கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இங்கே கேள்வி கேட்போம், பதில் சொல்லணும். ஆனால் கொலை வளவலன்னு பேசாமல் சொல்றியா ஒரு பாயிண்ட்டு கேட்குறாங்க ஒரு கேள்வி, அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அவர் எப்போதுமே சும்மா படிச்சா என்ன, ஹிந்தி படிச்சா என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீங்கள் சொல்லுங்க, எக்ஸ்ட்ராவா 3ஆவதா படிக்கக்கூடாது. அந்த நேர் பாயிண்டடான கேள்விக்கு நேர் பாயிண்டட் ஆன்சர் எதிர்பார்த்தார். இந்த சைட்லையும் சரி அந்த சைட்லையும் சரி, 2 சைடுமே கிரில் பண்ணார். ஓகே ஓகே ஓகே. குறுக்கால யாரையும் பேச விடல 2 சைட்லையுமே. அந்த இன்டரப்ஷன் எதுவுமே இல்லாம ஒருத்தர் கேள்வி ஒருத்தர்கிட்ட பதில் வாங்குவாரு, இன்னொருத்தர் பதில் வாங்குவாரு, அப்புறம் அங்கே ஒருத்தர் பேசினா பேசுவாங்க. நியூட்ரலாக போச்சு. எவ்வளோ நியூட்ரலாக போக முடியுமோ நியூட்ரலாக போச்சு. ஆனால் இன்ஃபேக்ட் பாஜக அந்த சைடில் மும்மொழி கொள்கை பேச வந்தவங்க அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒருத்தர் பாஜக மாவட்ட செயலாளர் கம் ஸ்டார்ட் அப் செல் தலைவர், இன்னொருத்தர் RSS, இன்னும் 2 பேர் வந்து பாஜக ஆதரவா டிவியில பேச வரவங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த குமரனா ஒரு அடிக்கு எல்லா சேனல்லையும் வருவார் அவர். நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் அதுக்கப்புறம் விவாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அது இந்த இடத்துல நீங்கள் போடலாம். ஓகே ஓகே. அவர் எல்லாமே வந்து அந்த பேசினா இதில் வந்து என்ன தவிர எனக்கு தெரிஞ்சு கட்சி அஃபிலியேட்டட் ஆளுங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. திமுக எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒருத்தர் கூட கிடையாது. வேற திமுக சார்ந்த ஊடகத்தில் பயணிக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு யாரும் எல்லாமே ஜென்ரல் பப்ளிக் தான். ஜென்ரல் பப்ளிக் தான். ஓகே ஓகே சார். சார் அப்போ வந்து வலிந்து பிஜேபி வந்து இந்த ஷோவை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சில ஆட்கள் அவங்க இறக்கி இருக்கதா உங்களுடைய அந்த பார்வையிலேருந்து நம்மளால புரிஞ்சு? பாஜக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக மட்டுமா இல்லை பாஜகவும் ஸ்ரீதர் வேம்பு வந்து இந்த அனந்தன் ஐயாசாமியை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாராங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ப்ரூஃப் வந்து ஏன்னா இப்போ அனந்தன் ஐயாசாமி பாஜக தலைவர் ஆயிட்டா அவரு வந்து அவரை வச்சு இயக்கலாம் பாஜக கட்சின்னு ஒரு பார்க்கலாம்ல. அவ்வளோ பெரிய தொழிலதிபர், பாஜக RSS சித்தாந்தமுடையவர், அவருக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த 2 காரணங்களையும் பார்க்குறேன். பாஜகவும் பார்க்குறேன், 2வது வந்து இவரையும் பார்க்குறேன். ஆனால் பாஜக கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம் வந்து சுயமாக இயக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாஜகவோட ஒரு ப்ரொபகேண்டா மிஷினாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. சார் தொடர்ந்து இந்த ஊடகங்கள் மீது பாஜக நிகழ்த்துகிற இந்த மாதிரியான இப்போ நீ அண்ணாக்கு அதுக்கு முன்னாடி எல்முருகன் தலையிட்டு 2-3 ஷோஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது மாதிரி ஊடகங்களை ஒடுக்குகிற இந்த பாஜகவோட போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து தெரிஞ்ச விஷயம். இப்போ பாஜக வந்து இந்த நாட்டை சர்வதிகார நாடாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. எப்படி ரஷ்யா இருக்கோ, எப்படி சைனா இருக்கோ, எப்படி ஹிட்லர் காலத்தை ஜெர்மனி இருந்தோ அந்த மாதிரி ஒரு நாடாக மாற்றணும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மதம்
எல்லாம் ஆக்கிட்டு மக்கள் இந்த நாட்டை வந்து அப்படியே கார்ப்பரேட்டுக்கு ஒப்படைச்சிடணும். மீடியா இருக்கக்கூடாது, கோர்ட் இருக்கக்கூடாது, எல்லா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் சொல்கிற பாருங்க, அரசாங்க நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாஜக கண்ட்ரோலில் இருக்கணும். தொழிலதிபர்லாம் யாரும் இருக்கக்கூடாது. 5 தொழிலதிபர்கள் இருக்கணும். அவங்க ஆலிகார்க்குன்னு நம்ம சொல்கிறோம், அவங்க இருக்கணும். அவங்க வந்து காசு பண்ணி பாஜக அவங்க கொஞ்சம் காசு எடுத்துக்கலாம், பாஜக காசு கொடுத்துடணும். ரஷ்யன் மாடல், அவ்வளோதான், வேறு எந்த சித்தாந்தமே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து பாஜக அணிகளாக செயல்படுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக செயல்பட்டு இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்போ வந்து எப்படி செயல்படுதுன்னா பாஜகவோட பாரபட்சமாக செயல்படுது. கோதி மீடியான்னு சொல்லப்படுற டெல்லி மீடியா எல்லாமே வந்து முக்கால்வாசி மீடியாவை பாஜகவுக்கு ஒரு ப்ரொபகேண்டா மிஷினாக மாற்றிட்டாங்க. ஹிந்தி தமிழ் டிபேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா 5:1 நடக்குது. ஒரு டிபேட் போனால் 2 பேர் பாஜக ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கான். ஓகே, தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க, அதுக்கப்புறம் சஞ்சீவ் வர்மான்னு சொல்லி நார்த் இந்தியன் ஸ்போக்ஸ் பர்சன் வராங்க, கோவில் பாதுகாப்பு குழுன்னு ஒரு பாஜக காரன் வரான், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கார ஒரு பழைய ரிட்டையர்ட் ஜெர்னலிஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பார்லிமெண்ட்டை கவர் பண்ணுவார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வராரு. அதுக்கப்புறம் ஆங்கர் அதோட பெரிய பிஜேபி சப்போர்ட்டராக இருக்காரு. அப்புறம் நான் 5:1 அப்படி தான் விவாதம் நடத்துறாங்க. அதுவும் நான் 20 செகண்ட்ஸ் பேசினா மியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம், ஒரு சைடு விஷயம் மட்டும்தான் போகணும்னு மக்கள்கிட்ட பார்க்குறாங்க. இதில் வந்து 2 சைடுமே போதேங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மீடியா நியூட்ரலாக இருக்குங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. மீடியா பயஸ்டா இங்க இல்ல, நியூட்ரலா இருக்கு. ஆனா இப்ப அவங்க சொல்றாங்க தமிழக ஊடகங்கள்லாம் வந்து ஒரு சார்பா இருக்கு, அரசுக்கு ஆதரவா இருக்கு. சரி, நான் கேட்கறேன், நான் ஆதாரம் கொடுத்துட்டேங்க. நான் போன டிபேட்ல 5:1 நடக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் நடத்துற டிபேட்ல என்னைக்காச்சும் 5:1 நடந்திருக்கா? 2:2. சரிங்களா? அதுவும் வந்து நம்ம இங்கே பாஜக கட்சிக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இன்வைட் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் இங்கே இருக்க 63 கட்சியில் பாஜக ஒரு கட்சி தான். அவங்க தனிச்சு நின்னா 3% 2% ஓட் ஷேர் கிடையாது. நடிகர் கார்த்தி, சிலம்பரசன் அப்பா கட்சி அப்படியோ அந்த மாதிரி தான் எங்கள் பாஜக கட்சி. அதான் உண்மை, தனிச்சு நின்னா. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம கூப்பிட்டு மரியாதை கொடுத்துட்டு தானே இருக்கோம். அதனால இங்கே மீடியா வந்து இங்கே நியூட்ரலாக தான் இருக்கு, முழுக்க நியூட்ரலாக தான் இருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கல, ப்ரொபகேண்டா மிஷனாக செயல்படல. சார், இப்போ இந்த தடை செய்யப்பட்ட கிட்டத்தட்ட படப்பிடிப்பு எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக நிறைவு பண்ணப்பட்ட இந்த நீயானா திரும்ப ஒளிபரப்பாக வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக போராட்டம் செஞ்சாங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், வந்தால் அது என்ன மாதிரி அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் சார்? சார், இது அதிர்வலை ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்ல சார். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது தான். இது வந்து இந்த மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன் வந்து திமுக பிரச்சனை இல்லை அதிமுக பிரச்சனை, பாஜக பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைங்கிறது தான். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புறாங்க. ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்புறாங்க. ஸோ பாஜகன்னு இங்கே நோட்டா கீழே இருக்கிற வாக்கு கட்சி தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தை எழுப்புறாங்க. எதனால் எழுப்புறாங்க? மக்கள் விரும்புகிறாங்க. அதை இங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு, அவ்வளோதான். இதனால ஆனால் இதுக்கு ஏன் நம்ம போராட்டம் செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஜனநாயக விரோத செயல். ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒரு விஷயத்தை போடணும் அப்படின்னு நினைக்கிறத, போடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு டைரக்ட் த்ரெட் டு த கான்ஸ்டியூஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஏதாச்சும் ஒருத்தர் புண்படுத்துது அப்படின்னா, ஒரு தரப்பு மக்களை புண்படுத்துது அப்படின்னா போடாமல் இருக்கலாம். இதனால் ஒரு கலவரம் வரும், மத கலவரம் அப்படின்னா அதை போடாமல் இருக்கலாம். இல்லை மொழி கலவரம் வரும்னு பயந்து வராதுங்க. எப்படி சார் இதனால வரும்? இதில் வந்து டிஸ்கஷன் தான் நடந்திருக்கு, நார்மல். ஸோ அதனால் வந்து இதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. 2 சைடு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆர்வப்பூர்வமாக மக்கள் 2 தரப்பையும் கேட்க போகிறாங்க. 2 சைடு டிஸ்கஷன் தான் வந்திருக்கு. எது வேணுமோ மக்கள் அதை ஏற்றுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் பாஜக வந்து பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே தெரியக்கூடாது. இப்போ ஒரு டிபேட்னா ஒரு டாபிக் இருக்கு, சரிங்களா? அது நல்லதா, ஒரு விஷயம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ப்ரோஸ் கான்ஸ். இன்டர்நெட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு 20 அட்வான்டேஜ் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னா 10 சொல்லலாம். ஆனால் பாஜக கட்சி நினைக்கிறாங்கன்னா, பாஜக கட்சி எதிர்த்துட்டு சொன்னாலும் அதோட பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் மக்கள் கேட்கணும், நெகட்டிவ்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. நன்றி. தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.